துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து 100 நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற சிறப்பான செயல்பாடுகள் என்ன, ஒரு அற்புதமான சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த மனசுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா ஏற்றத்தாழ்வு. அவங்க பெரியவங்க, நான் சின்னவங்க, நான் வந்து எப்போயுமே தோற்றுக்கிட்டே இருக்கேன். அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு தூக்கி எறிஞ்சிடும். உங்களுடைய மனசு என்ன நினைக்குதோ, அற்புதமான சூழ்நிலைகள் என்ன நினைக்குதோ அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து செயல்படலாம். யாரையும் நீங்கள் உங்கள் கூட கம்பேர் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான், உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. இப்போ அந்த 100 நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் அதை உறுதியாக நேர்மையாக செய்கிறீங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை. அதுபோல் கடன் சுமைகள் நிறையா இருக்குது. கடன் எப்படிலாம் தீர்க்கலாம், ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. நம்மகிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நம்மளால் அப்படி ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் நேர்மை கட்டுப்பட்டவர். அப்போ இந்த நிலையிலிருந்து எப்படி மாறலாம், எப்படி இதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற குழப்பம் கவலையும் உங்களுக்கு இருந்தால், நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கிரகங்கள் கொடுக்கின்றன. படிப்பில் நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் நல்ல ஒரு நிதானமான முடிவெடுத்து கவனமாக படித்தீங்கன்னா வெற்றி உறுதி. படிப்பை கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா படிப்பில் சின்ன சின்ன தாக்கங்கள் வரும். சில பேர் படிப்பு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் ப்ரொஃபைட்டாக உங்களுடைய சிந்தனை படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ துலாம் ராசி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினால் மகிழ்ச்சிகள் உறுதி. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. ஜாமீன் என்றாலே அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிடணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு நாள் தானே. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களை 10 நாள் இல்லை 10 வருஷம் கூட்டு வச்சு இழுப்பாங்க. அவர் கட்டலை வாங்க நீங்கள் கட்டுங்க, அவர் கட்டலை வாங்க நீங்கள் கட்டுங்க மையம், கடைசியில் நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ இந்த 100 நாட்களில் ஜாமீன் கையெழுத்து என்று ஒரு சூழ்நிலை வந்தால் முடிஞ்சளவு நீங்கள் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களில் பத்திரம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பக்காவாக ப்ராப்பராக யோசித்து பண்ணிட்டீங்கன்னா மாற்றம் உறுதியாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 100 நாட்களில் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.